குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்ராஹெட்ரான் ரிலேட்டடாக ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டெட்ராஹெட்ரான் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. ஏ டெட்ராஹெட்ரான் ஆஃப் எட்ஜஸ் 35 mm rest on one of its edges on BP. The resting edge is perpendicular to HP and one of its triangular faces containing the resting is inclined at 35 degree to BP to its projection. கொஸ்டின்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு டெட்ராஹெட்ரான் சரியா, அதோட சைடு எட்ஜ் வந்து 35 mm, ஆல் சைடு வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எட்ஜ் வந்து ரெஸ்டிங் ஆன் பிபின்னு கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் சைடு உள்ள இது வந்து பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எட்ஜ் வந்து பர்பண்டிகுலர் டு ஹெச்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரையாங்குலர் ஃபேஸ் வந்து 35 டிகிரி இன்க்ளைன் டு பிபின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் டெட்ராஹெட்ரான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்டிங் ஆன் பிபின்னு கொடுத்தனால, ஒரு எட்ஜ் ரெஸ்டிங் ஆன் பிபின்னு கொடுத்தனால கண்டிப்பாக அது வந்து ஃப்ரண்ட் வியூவில் தான் உங்களுக்கு ஒரிஜினல் இமேஜ் டெட்ராஹெட்ரானோட ட்ரையாங்கிள் தெரியும். சரியா, ஒரு டெட்ராஹெட்ரான்னா உங்களுக்கே தெரியும், எல்லா சைடுமே ட்ரையாங்கிளாக தான் தெரியும். இது ஃப்ரண்ட் வியூ இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எட்ஜ் ரெஸ்டிங் ஆன் பிபின்னு கொடுத்தனால ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் தெரியும். அதுக்கப்புறம் எல்லா ட்ரையாங்கிளும் ஒரு பாயிண்டில் மெர்ஜ் ஆகிருக்கும். இதோட டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா எட்ஜும் கீழே எப்படி இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ஒய் லைனில் டச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டெட்ராஹெட்ரானோட ஹைட் வந்து உங்களுக்கு வந்து ஜி பாயிண்ட் அபெக்ஸ் பாயிண்ட் எவ்வளோ தூரங்கிறத கண்டுபிடிச்சி அதில் ஜாயின் பண்ணணும். சரியா, அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா R35 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் வந்து ட்ரையாங்கிள் வரைகிறோம். 35 ட்ரையாங்கிள் வரையும்போது இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து இன்சைடு ஆங்கிள் வந்து 60 டிகிரி. உங்களுக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வரையணும். 60 டிகிரி எடுத்து வரைஞ்சிக்கோங்க. சைடு வந்து 35 எடுத்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் 3 கார்னர் பாயிண்டில் இருந்தோம், ட்ரையாங்கிளில் 3 எட்ஜ் பாயிண்டில் இருந்தோம். நீங்கள் என்ன பண்ணணும், பர்பண்டிகுலராக அதர் எட்ஜுக்கு வந்து பர்பண்டிகுலராக லைன் போடுங்க. சரியா, ஏபிசி அப்படின்னு 3 இருக்குது எடுத்துக்கிட்டிங்கன்னா, A' B' C''ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, A''லேருந்து அதர் எட்ஜ், அதாவது பிசிக்கு B' C''க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன். அதே மாதிரி B''ன்னு எடுத்திங்கன்னா A' C''க்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன். இந்த 3 பர்பண்டிகுலர் லைனும் மீட் ஆகிற பாயிண்ட் தான் அபெக்ஸ் பாயிண்ட் O'. சரியா, இப்போ ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ O' கிடச்ச பிறகு எல்லா பாயிண்ட்டையும் கீழே எக்ஸ்ஒய் லைனுக்கு நேரே கீழே இழுங்க. சரியா, அப்போ ஏயும் பியும் ஒரே பாயிண்டில் டச் ஆகும். காரணம் என்னென்னா, அந்த எட்ஜ் வந்து பர்பண்டிகுலர் டு ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க, அது ரெஸ்ட் ஆன் பிபின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஏயும் பியும் ஒரே பாயிண்டில் டச் ஆகும். சி பாயிண்ட்டு வந்து ஒரு இடத்துல டச் ஆகும். இப்போ என்னென்னா, டாப்பிலேருந்து பார்க்கும்போது ஏ தெரியும், பி தெரியாது. அதனால் வந்து என்னது, பி வித்தின் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மார்க் பண்ணிக்கோங்க, ஏ சி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓ பாயிண்ட் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு ரேடியஸ் 35 கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து சிலேருந்து 35யும் ஏலேருந்து 35யும் எடுத்து ஆர்க் அடிச்சிட்டேன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இல்லை சிலேருந்து 35 எடுத்துகிட்டு இந்த O' பாயிண்ட்டு நேராக கீழே இழுங்க. அது எங்கேக்கெல்லாம் டச் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டு. அடுத்து ரெண்டாவது பொசிஷன் முடிஞ்சிருச்சு. தேர்டு பொசிஷனுக்கு வந்து 35 டிகிரி இன்க்ளைன் டு பிபின்னு கொடுத்துருக்காங்க. பிபின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே ட்ரா பண்ணணும், ஹெச்பின்னா எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே ட்ரா பண்ணணும். இப்போ எக்ஸ்ஒய் லைனுக்கு கீழே 35 டிகிரி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அதில் இந்த பேஸ் செகண்டாக வரைஞ்சோம்ல அந்த ஸ்டேஜை அப்படியே A' ABC இந்த 3ஐயும் அதே அந்த 35 டிகிரி லைனில் அப்படியே டிட்டாவாக காப்பி பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏக்கும் ஓக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிக்கும் ஓக்கும் இடையில டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து O1 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கிடச்ச O1 மேலே எழுதிட்டு போங்க. A1 B1 C1 அதையும் மேலே கொண்டு போங்க. தேர்ட் ஸ்டேஜ் அப்படியே டிட்டோவாக மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃப்ரண்ட் வியூ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வரைஞ்சிருக்கோம். அந்த ஃப்ரண்ட் வியூ ரைட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ வரைஞ்சக்கூடிய தேர்டு வரைஞ்சக்கூடிய இந்த பொசிஷனை மேலே அப்வர்ட் டைரெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட், இங்கே A1 அங்கே A' மீட் பண்ணுற பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து A1', அதே மாதிரி B1', C1', O1' எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும்.
இதில் விசிபிளாக தெரியாத பாயிண்ட்டை மட்டும் டாட்டர் லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏ டேஷ் பி1 டேஷ் அது மட்டும் விசிபிளாக தெரியாது, அது டாட்டர் லைனில் போட்டுக்கோங்க. எல்லா லைனும் உங்களுக்கு தெளிவாக தெரியும், அதெல்லாம் டார்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் 4th ஸ்டேஜ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் மொபைல் ஆப், ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.